ஓம் சாந்தி. 4/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் இறை மாணவர்கள். அவருடைய கமல வாயின் மூலமாக இன்றைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த சீச்சி அசுத்தமான உலகிற்கு நெருப்பு பிடிக்க போகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. எனவே இந்த சரீரத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நீங்க எனது எனது என்று கூறுகிறீர்களோ இதை மறந்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதன் மீது மனதை ஈடுபடுத்தவே கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ இந்த உலகம் அசுத்தமான உலகம் ஆயிடுச்சு, சீச்சி உலகம் ஆயிடுச்சு, அது நெருப்பு பிடிக்க போகுது சொல்றாரு. அதனால நம்ம இந்த சரீரம் கூட நம்ம நினைக்க கூடாது. சரீரத்தோட எதெல்லாம் நம்மளுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே மறந்துட சொல்றாரு பாபா. ஒரு பாபா மட்டும் நினைக்கணும். இந்த உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படைய வைக்கிறார் சொல்லி கேட்கிறாரு. பதில் அவரே சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல வேண்டும். இந்த அசுத்தமான உலகத்தில் இப்போது இருக்க வேண்டியதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீடு சென்று விடும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்போ நம்ம சாந்தி தாமம் போகணும், வீடு போகணும், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும். இங்கே நமக்கு என்ன வேலை? அதனால இந்த அசுத்தமான உலகத்துல இப்போது இருக்க வேண்டியவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப வெயில், ரொம்ப மழை, எல்லாமே ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடிய உலகமா இருக்குது. ஆத்மா இப்போ சரீரத்துல இருந்து பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடும். எனவே இந்த சரீரத்தில் எதை பார்ப்பது என்பதை நீங்களே அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாப்பா சொல்றாரு. நமக்கே தெரியும் இந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்க்கறது. எவரவருடைய பெயர் உருவத்தின் பக்கம் கூட உங்களுடைய புத்தி செல்லவே கூடாது சொல்லி சொல்றாரு. யாரையுமே நினைக்காதீங்க, ஒரு பாபா மட்டும் நினைங்க. அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது என்றால் பதவியே குறைந்து போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ மாயா நம்ம பிகே ஆனதும் விதவிதமான டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வரோம். அதுல பெயர் ரூபத்துல சீக்கிரம் மாதிரிலாம் கூட வரும். ஏன்னா இப்போ நமக்கு டெஸ்ட் பேப்பர் வர்றதுனால விதவிதமான டெஸ்ட் பேப்பர் வரும். அதனால நம்ம அசுத்த எண்ணங்கள் வருகின்றதுன்னா நமக்கு பதவி குறைஞ்சு போயிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. சிவபாபா தனது குழந்தைகளாகிய ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார். இப்போ பாபா வந்திருக்காரு, நம்மளுடைய பரம்பிதா பரமாத்மா அப்பா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆத்மா தான் கேட்குது, இந்த உடல் கேட்கல, சரீரம் கேட்கல, இந்த காது மூலமா அந்த ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்குது. தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. முதல்ல நான் இந்த உடல்ல நான் ஆத்மான்றதை நிச்சயம் செய்யுங்க. நிச்சயம் செய்த பின் எல்லையில்லாத தந்தை வந்து விட்டார் என்பதை அனைவரையும் அழைத்து புரிய வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க நிச்சயம் செஞ்சுக்கோங்க, நீங்க ஆத்மான்னு பாபா நினைங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் போய் சொல்லுங்க, எல்லையில்லாத அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைச்சு புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுவித்து சுகத்தின் சம்பந்தத்தில் அழைத்து செல்கிறார். இப்ப நமக்கு பாபா துக்கத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். நம்ம 63 ஜென்மமா பல பிறவிகள் எடுத்து, பல சரீரம் எடுத்து, சரீரத்துக்கான சம்பந்தங்கள் நிறைய பேர் பந்தனம் அவங்கவுங்க மேல பற்று வச்சுக்கிட்டு பிறந்து இறந்து இதே மாதிரி வாழ்ந்து கடைசியில இப்பயும் அதே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப பாபா நம்மள துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த பந்தனத்திலிருந்து விடுவிச்சு சுகத்தினுடைய சம்பந்தத்துல அழைச்சிட்டு போறாருன்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தம் என்று சுகத்திற்கும், பந்தனம் என்று துக்கத்திற்கும் தான் கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப சம்பந்தம் மட்டும் இருந்ததுன்னா நம்ம சுகமா இருப்போம். ஆனா பந்தனம் வச்சுக்கிட்டோம்னா தான் துக்கம்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சகோதரன்னா ஆத்மானா அது சம்பந்தம் ஆயிடுது. ஆனா இதே நம்ம நம்ம கணவன் மனைவி இதெல்லாம் ஒரு பற்று பந்தனத்தின் காரணமாக உருவாயிருக்குது. அவங்க ஏதோ கணக்கு வழக்குனால உருவாயிருக்குது. அந்த மாதிரி பந்தனத்துல இருக்கும்போது குழந்தைகள் இது எல்லாமே பந்தனத்துல வந்துருது. அதனால அந்த பந்தனம் மூலதான் துக்கம் வருது. அவங்க மேல பற்று இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு வலிக்குது. அப்ப அந்த மாதிரி பந்தனத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு துக்கம் வருது. அப்படியே எல்லாரையும் சம்பந்தமா மாத்திருங்க. எல்லாரையும் பாபாவுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு சம்பந்தமா மாத்திட்டு பாபாட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு சுகம் வந்துடும் சொல்லி சொல்றாரு. இப்போது இங்கு மற்றவருடைய பெயர் ரூபம் ஆகியவற்றில் மனதையே பறி கொடுக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பெயர் ரூபத்துல போய் சிக்கிக்காதீங்க, இவங்க எனக்கு முக்கியம். சில பேர் நண்பர்கள் மாதிரி கூட பழகி என்ன பண்ணிடுறாங்க, மனசை பறி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்காகவே வாழ்வாங்க. அந்த மாதிரிலாம் கூட ஒரு பெயர் ரூபத்துல மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பெயர் ரூபமே பார்க்காதீங்க. ஆத்மா சகோதரன் தான். பாபா மட்டும் தான் நம்ம நினைக்கணும். மற்றபடி மற்றவங்க எல்லாரையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கணும். ஆனா ஒரு பாபா மேலதான் நமக்கு பந்தனம் இருக்கணும், பற்று இருக்கணும்.
ஒரு பாபா மேல மட்டும்தான் நமக்கு தொடர்பு இருக்கணும், மற்றவங்கள்ட்ட தொடர்பு இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. உங்களது வீட்டிற்கு செல்வதற்கான இப்போது ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம கடைசி பிறவி, இந்த பிறவியோட முடிச்சுட்டு நம்ம பாபா கிட்ட போயிடணும். இதுக்கப்புறம் திரும்ப இங்க வந்து பிறக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து வீட்டுக்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்யணும், தயாராகணும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையில்லாத பாபா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்ல வந்துள்ளார். இப்ப எல்லையில்லாத பாபா வந்துட்டாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கிறாரு. நம்ம தான் கூப்பிட்டோம் இல்லையா, பத்தித்த பாவனுடைய வாரங்கள்ட்டு, அதனால கூப்பிட்டு போக வந்திருக்காரு. எனவே இங்க யார் மீதும் மனசை ஈடுபடுத்தக்கூடாது சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கிற எந்த பொருளோ இல்ல நம்ம சரீரத்தையோ கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. எதை கொண்டு வந்தாய் அதை எடுத்து செல்வதற்கு, அதான கீதாச்சாரம். அப்ப வந்து நம்மளால எதையுமே எடுத்துட்டு போக முடியாது, அப்புறம் ஏன் இங்க மனசை ஈடுபடுத்தணும்? அததான் பாபாவும் வந்து சொல்றாரு. இவை எல்லாமே இங்க இருக்கும் சீச்சி மோசமான பந்தனமாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சீச்சி மோசமான பந்தனம்னு சொல்றாரு. நாம் இப்போது தூய்மையாகி உள்ளோம். இப்ப பாபா கிட்ட வந்து நம்ம பாபா வந்து தூய்மையாக்குறாரு. எனவே நமது சரீரத்தை யாரும் சீச்சி எண்ணத்துடன் தீண்ட கூட கூடாது, தொடக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தூய்மையாயிட்டே வர்றதுனால நம்மளை தொட்டா கூட நமக்கு யாரும் பிடிக்க மாட்டுது, அந்த மாதிரி ஆயிட்டு போகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இப்ப பாபா கிட்ட நெருங்கி அந்த ஆன்மீக உணர்வு நமக்கு வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அலௌகிகமா ஆகிறதுனால நமக்கு அந்த விகார எண்ணத்தோட தொட்டா கூட நமக்கு பிடிக்காது. அதை பாபா சொல்றாரு. அந்த எண்ணமே இப்போது நீங்கி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பவித்திரமாக ஆகாமல் வீட்டிற்கோ இப்போது யாருமே திரும்பி செல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இப்ப சாந்தி தாமம் போனோம்னா தூய்மையாகாம யாரும் போகவே முடியாது. ஆத்மா தூய்மையான பிறகு கணக்கு வழக்குகளை முடிச்சு தன்னோட தவறெல்லாம் நினைச்சு திருந்தின பிறகுதான் பாபா வந்து கூட்டிட்டு போக முடியும். அதனால யாருமே இப்ப திரும்பி போக முடியாது சொல்லி சொல்றாரு. திருந்தவில்லை என்றால் பின் தண்டனைகள் அடைய வேண்டிய வரும் சொல்லி சொல்றாரு. இப்ப பிகேஸ்கே பாடம் எடுத்து பாபா வந்து இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நேத்து கூட துக்கம் கொடுக்க கூடாது சொன்னார் இல்லையா, சொல்லி சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் திருந்தலைன்னா தண்டனைகள் அடைய வேண்டி வரும் சொல்லி பாபா சொல்றாரு. வெளியில நான்-பிகேஸ்க்கும் அவங்க செய்யறதுக்கு 1க்கு 1 மடங்கு அவங்க என்ன தவறு செய்யறாங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பா வரும். ஏன்னா கர்ம பலன்றது இருக்கு இல்லையா, என்ன கர்மாவோ அதன்படிதான் நமக்கு வந்து என்ன அடுத்த பிறவி கூட அமையும். அதனால கர்மா கண்டிப்பா அவங்கவுங்கள தண்டிக்கும். அதே மாதிரி தான் பிகேஸுக்கும் இங்க வந்து 1 மடங்கு நம்ம தவறு செஞ்சோம்னா 100 மடங்கு தண்டனை பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா, முரளியில சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அனைத்து ஆத்மாக்களும் திருந்தாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உலகமே திருந்தாதவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்துடன் சீச்சி காரியம் தான் செய்யறாங்க. இப்போ உலகமே மோசமா இருக்கு இல்லையா, சீச்சி தேகதாரிகளிடம் மனம் லயித்துள்ளது. பார்க்கும்போது அந்த தேகத்தை பார்த்து மயங்கிடுறாங்க, பேர் ரூபத்துல மாட்டிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மனசு அங்க போய் லயிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த எல்லா அசுத்தமான எண்ணங்களை விட்டு விடுங்கள் என்று தந்தை வந்து கூறுகிறார். இப்போ வந்து பிகேஸ்கே பாபா சொல்றாரு, இந்த மாதிரியான அசுத்தமான எண்ணங்கள் வருதுன்னா அதெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம தான் ஃபவுண்டேஷன், நம்ம மாறினா முழு உலகமும் மாறும். அதனால பாபா நமக்கு சொல்லி சொல்லி சரி பண்ணிட்டு இருக்காரு. ஆத்மா சரீரத்துல இருந்து பிரிந்து இப்ப வீட்டுக்கு போகணும். இப்ப நம்ம எல்லாம் ரெடி ஆனாதான் மத்தவங்களும் ரெடி ஆவாங்க. நம்மளே ரெடி ஆகலன்னா யாருமே எல்லாருமே டேரா போட்டுட்டு இங்கேதான் வாழணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் பாபா வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே நீங்க முயற்சி பண்ணாலும் பண்ணனாலும் உலகம் முடிய போகுது. 5000 வருஷம் முடிவுல கண்டிப்பா உலகம் முடிஞ்சிடும். நம்ம எல்லாரும் போய் ஆகணும். ஆத்மா வந்து சரீரத்துல இருந்து பிரிஞ்சு வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் மிகவும் சீச்சி அசுத்தமான உலகமாகும் சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப மோசமான உலகம். இதுல இப்போது நாம் இருக்க போவதில்லை. இனிமேலே இது நீடிக்க கூடாது. ஒரு காலம் வரை எல்லாருக்குமே அந்த ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும் உலகம் மேல. ரொம்ப வெயில் ரொம்ப மழை அப்படின்னா என்ன பண்றது, ரொம்ப வாடறதுக்கே தகுதி இல்லாத பூமி மாதிரி ஆயிடும். அப்ப வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வாயில இருந்து, கடவுளே இதை அழிச்சிரு என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப இதுல நமக்கு இப்ப இருக்கிறதுக்கே பிடிக்கல இல்லையா, இப்போது நாம இருக்க போவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களை பார்ப்பதற்கு கூட மனமே விரும்புவதில்லை, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்பொழுதோ தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளாரு. இப்ப பாபா வந்துட்டாரு, நம்மள சொர்க்கத்துக்கே கூட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வாங்க உங்களை சூப்பரான இடத்துக்கு கூட்டு போய் வாழ வைக்கிறேன்னு கூப்பிடும்போது நம்ம போகாம இருக்க முடியுமா? ஒரு ஏழை குடிசையில உட்காந்துட்டு அது இடிஞ்சு உழற மாதிரி இருக்குது ஒரு குடிசை, அதுல உட்காந்துக்கிற ஒரு பணக்காரவர் வந்து வாங்க உங்களை நல்லா கூட்டிட்டு போய் ஒரு பெரிய வீட்டுல வாழ வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த குழந்தைங்க அங்க இருக்கிற குழந்தைங்க போவாங்களா போக மாட்டாங்களா? அது மாதிரிதான் இப்ப பாபா வந்து சொல்றாரு நம்மள, இந்த இடிஞ்சு போற உலகத்துல ஏன் இருக்கிறீங்க, வாங்க சொர்க்கத்துக்கே உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே தங்களை ஆத்மா என்று உணருங்கள். குழந்தைகளே நீங்க இந்த உடல் கிடையாது, உடல் நம்பி நம்பி ஏமாந்துட்டீங்க, உண்மையிலே நீங்க ஆத்மா தான், ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
பவித்திரமாக ஆகுவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த தூய்மையாக ஆகிறதுக்காக பாபாவை நினைக்கணும். எந்த ஒரு தேகதாரி மீதும் மனசை லைக்க செய்யாதீர்கள். இங்க இருக்கிறவங்க மேல பற்று வச்சுக்கிட்டு அவங்கள நம்பிட்டு அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டுலாம் நம்பிட்டு நாங்கள் மனசை அவங்க மேல லைக்க வச்சுட்டாதீங்க. அப்புறம் எந்த ஒரு இழப்பையும் நம்மளால தாங்க முடியாது இல்லையா? அதை பாபா சொல்றாரு. மனசை இப்போலேருந்து எல்லாத்துலேருந்து எடுத்துருங்கன்றாரு. முற்றிலும் பற்று நீங்கி விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு பாபாட்ட தான் பற்று இருக்கணும், மற்ற எல்லார்ட்டும் பற்று நீங்கணும் சொல்லி சொல்றாரு. கணவன் மனைவிக்கிட்டே மிகுந்த அன்பு இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஒருவரே பிரிந்து இருக்க முடியாமல் கூட இருப்பாங்க. எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டா கூட அவங்களால பார்க்காம இருக்க முடியாது, பிரிந்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி அழுவாங்க ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க. இப்போ ஏதோ தங்களை ஆத்மா சகோதர சகோதரர் என்று உணர வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க கணவன் மனைவி ஒன்றாக இருந்தா கூட நீங்க ஆத்மா சகோதரன், நீங்க அவரும் பாபாவுடைய குழந்தைன்னு நினைங்க. அவர் சிவபாபாவுடைய குழந்தை. மனைவினா கணவனை வந்து சிவபாபாவுடைய குழந்தை, என்னுடைய சகோதரன் அப்படின்னு நினைங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. கணவன்னா வந்து மனைவி அந்த மாதிரி நினைங்க, மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ஆனா ஆன்மீக அன்பு மட்டும் செலுத்துங்க, சரீரத்தின் மீது அன்பு செலுத்தாதீங்க. அப்படியே புத்தியை மாத்த தானே அவங்களும் மாறிடுவாங்க. அப்படியே நம்ம உணவு பழக்க வழக்கம் குடித்தல் எல்லாத்தையும் மாற்றும் போது கூட இருக்கிறவங்களையும் நம்மளால மாற்ற முடியும். அதாவது பாபா சொல்லி கொடுக்குறாரு எல்லாத்தையும். இந்த மாதிரி உணரணும். இப்ப நம்மளே அந்த தீய எண்ணங்களை உருவாக்கும் போது அவங்களுக்கும் அந்த அசுத்தமான எண்ணங்கள் தான் வரும். அதனாலதான் பாபா சொல்றாரு நம்மளை மாத்த சொல்றாரு. நம்ம திருஷ்டி மூலமா சிருஷ்டி, நம்ம பார்வை மாறிடுச்சுன்னா உலகமே மாறின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம கிட்டதான் இருக்கு எல்லாமே. நம்ம சொல்லக்கூடாது முடியல, நம்மளால முடியும். கண்டிப்பா வந்து மாற்ற முடியும். எந்த ஒரு ஆத்மாவையும் நம்மளால மாற்ற முடியும். பாபா சொல்லியிருக்காருல, உலகத்தையே மாற்றக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆத்மாவை உங்களால மாத்த முடியலன்னு பாபா கேட்டிருக்கிறாரு. அப்ப பாருங்க, நம்மளால முடியும் கண்டிப்பா. தான் பாபா சொல்றாரு, போன கல்பம் நான் வெற்றி அடைந்த ஆத்மா அப்படின்ற சுமானத்துல இருங்க. போன கல்பம் நான் வெற்றி அடைஞ்சேன், உலகத்தையே மாற்றக்கூடிய ஆத்மா நான் அப்படின்ற அந்த சுமானில் இருக்கும்போது கண்டிப்பா யாரோனாலும் நம்மளால மாற்ற முடியும். அதான் பாபா சொல்றாரு, அசுத்தமான எண்ணங்களே இருக்கக்கூடாது. நமக்குள்ளார ஃபர்ஸ்ட் அசுத்தமான எண்ணங்களே வரவே கூடாது சொல்லி சொல்றாரு. இப்போது இது வைசாலியமாகும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்ப இது வந்து வைசாலியம். இப்ப எங்க உலகமே எப்படி இருக்குது, வேசியாலயமா இருக்குது சொல்லி சொல்றாரு. விகாரங்கள் காரணமாகவே நீங்கள் முதலிடை கடை துக்கம் அடைந்துள்ளீர்கள். நம்ம கூட இந்த 63 பிறவிகளா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல சிக்கிதான் இந்த மாதிரி முதல் இடை கடை துக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம துக்கத்துக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான். பாபா சொல்றாரு, தந்தை மிகவும் வெறுப்பு ஊட்டுகிறார். இப்ப பாபா இதெல்லாம் வெறுத்து போங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விகாரத்தை வெறுத்து போங்க சொல்லி சொல்றாரு. அதை கண்டாலே உங்களுக்கு பிடிக்க கூடாது, அந்த மாதிரி ஆகணும்ன்றாரு. இப்போது நீங்கள் செல்வதற்காக கப்பலில் அமர்ந்துள்ளீர்கள். இப்ப பாபா நம்மள எல்லாரும் சேஃபா சங்கமேகோ போட்ல உட்கார வச்சுட்டாரு. அதை ஓட்டுறவரே சிவபெருமான் தான். அப்ப நம்ம பயமே இல்லாம உட்காந்துட்டு போகலாம். அது ஆடும் அசையும் அந்த கப்பல், ஆனா மூழ்காது. ஏன்னா அதை ஓட்டுறவரே யாரு, சர்வசக்திவான் சிவபாபா. நான் அந்த மாதிரி கப்பல்ல உட்காந்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கை படகு இறைவனோட கையில கொடுத்துட்டேன். இந்த சங்கமேக போட்ல நான் உட்கார்ந்துருக்கேன்ற நினைப்புல நீங்க போயிட்டு இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் இப்போது தந்தையிடம் செல்கிறோம் என்று ஆத்மா புரிந்திருக்கிறது. இப்ப ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பா வந்துட்டாரு. காணாமல் போய் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட நம்ம குழந்தைகள் நம்மலாம். திருவிழால காணாம போனாலே எப்படி அப்படியே உருகி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப பாபா 5000 வருஷம் கழிச்சு நம்மளை சந்திக்கிறாரு. இப்ப ஆத்மாவுக்கு புரியுது, அப்பா வந்துட்டாரு, அவரோட போறோன்ட்டு சொல்லி சொல்றாரு. இந்த முழு பழைய உலகம் மீது வைராக்கியமே உள்ளது சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு இந்த முழு பழைய உலகமே பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா பாபா வந்துட்டாரு இல்லையா, அவரு கூட தான் போகணும். எனக்கு எது காமிச்சாலும் எனக்கு வேணாம். ஒரு குழந்தை எல்லா பொம்மையும் வச்சு விளையாடிட்டு இருக்குது, அவங்க அப்பா வந்துட்டாருன்னா என்ன பண்ணும்? அந்த பொம்மையெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு அப்பான்னு ஓடும் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நம்மளோட மனநிலை. இப்ப இந்த முழு பழைய உலகமே ஒரு விளையாட்டு பொம்மை தான். இது மேல நமக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சீச்சி உலகம், நரகம், வைசியாலயத்தில் நாம் இருக்க வேண்டாம் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நான் கொடுத்த உலகம் ரொம்ப தூய்மையா சுத்தமா அழகா கொடுத்த நானு. தங்க வைர வைடூரியங்களால நிரம்பி அழகா விளையாடுறதுக்கு கொடுத்தா இப்ப நீங்க இந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டீங்க. இப்போ இது சீச்சி உலகமா நரகமா இருக்கு, வைசியாலயத்துல நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாங்க நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பா வந்துட்டாரு. எனவே விஷயத்திற்காக அசுத்தமான எண்ணங்கள் வருவது மிகவும் மோசமானது. பாருங்க, இந்த நேரத்துல பாபா குழந்தை ஆயிட்டு இந்த காம விகாரத்துல போறதுக்கான அசுத்தமான எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே கூடாது. மற்ற எந்த விகாரமா இருந்தாலும் சரி, எண்ணத்துல கூட வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. மோசமானது சொல்லி சொல்றாங்க. பதவியும் கூட உங்களுக்கு மோசமாக ஆகிரும். அந்த மாதிரி யாரு அந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு பதவி குறைஞ்சு போயிடும் சொல்லி சொல்றாரு. நான் உங்களை மலர் போன்ற உலகிற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நம்மளை எங்க சொர்க்கத்துக்கே கூட்டு போறதுக்கு வந்திருக்கிறார். மலர் போல உலகத்துக்கு கூட்டு போக பாபா வந்துக்கிறாரு.
பாபா சொல்றாங்க, நான் உங்களை இந்த வைஷ்யாலயத்திலிருந்து வெளியேற்றி சிவாலயத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மள இந்த கலியுக காரிருள்ல இருந்து பாபா நம்மள வெளியே கூட்டு போயிட்டு நம்மள சிவாலயத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எனவே இப்போது புத்தியின் தொடர்பு புது உலகத்தின் மீது இருக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஆஹா, நான் அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கே போயிட்டு இருக்கிறார், சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கும், அங்க நான் தேவதையா போய் நடிக்க போறேன், அந்த மாதிரி உங்களுடைய புத்தியின் தொடர்பு அங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் பாருங்க. உலகமே துக்கத்துல இருக்காங்க, ஆனா நம்ம மட்டும் எவ்வளவு குஷியா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் முடிய போது அடுத்து சொர்க்கம் வரப்போகுது, அங்க போய் நான் எஜமானனா ஆக போறேன், பாபாவே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எல்லை இல்லாத பாபா நமக்கு இப்போ படிப்பிக்கின்றார். நம்ம கடவுளை தேடிட்டே இருந்தோம், கடவுளே கிடைச்சிட்டாரு. அவரே நமக்கு இப்போ படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆசிரியராகி. இந்த எல்லை இல்லாத சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துகிறது என்பதை புத்தியில் உள்ளது சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப இந்த எல்லையில்லாத சிருஷ்டி சக்கரம் இருக்கு இல்லையா, சத்தியகம், திரேதாயுகம், துவாபரேகம், கலியுகம், இது எப்படி சுத்துது, அது நம்ம புத்தியில வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வதால், அதாவது சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாகவே ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம எந்த நேரமும் அந்த 5 சுரூபத்தை சுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி ஆத்மா கடந்து வந்தோம், மறுஜென்மம் எடுத்து நம்ம எப்படி வந்தோம், நமக்கு எத்தனை சுரூபம் இருக்கு, கடவுளே நமக்கு சொல்லியிருக்கிறாரு 5 சுரூபம் நமக்கு இருக்குது. அனாதியில நம்ம ஆத்மஸ்வரூபத்துல இருந்தோம், சாந்தி தாமத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் தேவதையா நடிக்க வந்தோம், ஆதி சுரூபமா தேவதையா இருந்தோம். அடுத்து நமக்கு பூஜைக்குரிய சுரூபம் ஒண்ணு இருக்குது பக்தியில. அதுக்கப்புறம் நம்ம சங்கமேக பிராமணனா ஆயிருக்கிறோம், பகவானுடைய குழந்தையா இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபரிஸ்தாவாகி இந்த உடலை விட்டு போயிடுவோம். 5 சுரூபங்கள் இருக்குல்ல, இதை யார் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு புத்தியில மாயையே உட்காராது. யார் இந்த 5 சுரூபத்தை சுத்தி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புத்தியில மாயா வரவே வராது, மாயாவுடைய கழுத்து அறுபட்டுடும். அதனாலதான் கிருஷ்ணர் கையில சுயதர்ஷன சக்கரம் காட்டியிருப்பாங்க. அதை வச்சு அவருக்கு அசுரர்களை கழுத்து அறுத்தாருன்னு காமிச்சிருப்பாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம புத்தியில இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தி வர்றதுனால மாயா நம்ம கிட்டக்கே வர முடியாது, மாயாவோட கழுத்து அறுபட்டுடும், பாவங்களும் அழிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. அதனால பாபா இப்ப நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆகணும்னா சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்கன்றாரு. தேகதாரியிடம் புத்தியோகத்தை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பதவி மோசமானதாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. இந்த கடைசி நேரம் நெருங்கிடுச்சு, இப்ப போய் எந்த தேகதாரி மீதும் புத்தியோகத்தை ஈடுபடுத்தாதீங்க. இவங்க நல்லவங்க, இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எல்லாட்டினா என்னால இருக்க முடியாது, அந்த மாதிரி யார் மேலேயும் பற்று வைக்காதீங்கன்றாரு. எந்த ஒரு தேகத்தின் சம்பந்தம் கூட நினைவுக்கே வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. நான் ஆத்மா புள்ளி மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். 3 புள்ளி இருக்கு இல்லையா, நான் ஆத்மா, பரமாத்மா என்னுடைய அப்பா, மற்றும் டிராமா இந்த நாடகம் ஒரு புள்ளி, அவ்வளவுதான். 3 ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, அவ்வளவுதான். எல்லா விஷயத்துக்கும் அது மாதிரி முடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாயிடும். ஞான பாயிண்ட்டை அப்ளை பண்ணிட்டே இருங்கன்றாரு. எந்த தேகத்தின் சம்பந்தமும் உங்களுக்கு நினைவுக்கே வரக்கூடாது, இதுவோ துக்கத்தின் உலகமாகும் சொல்லி சொல்றாரு. இதில் எல்லாமே துக்கம் தான் தரக்கூடியதாக இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க என்ன சுகமா இருக்குது, சுகமே இருந்தா கூட அது எப்படி இருக்குது, காணல் நீர் மாதிரி தானே இருக்குது. இன்னைக்கு சுகமா இருந்தா நாளைக்கு துக்கம் வந்துடும், எப்படியாவது ஒண்ணு காத்திருக்கும். அதனால நம்ம எதுக்கு இந்த துக்கதாமத்தை நம்பிக்கிட்டு இருக்கணும், இங்க எல்லாமே துக்கம் தான் இல்லையா அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை இந்த அசுத்தமான உலகத்திலிருந்து எல்லோரையுமே அழைத்து செல்கிறார். பாபா இப்ப வந்துட்டாரு, இப்ப எல்லாரையும் தான் கூட்டு போறாரு. பிகேஸ மட்டும் கூட்டு போறது இல்ல, எல்லாருக்குமே இந்த ஞானம் போய் சேர்ந்துரும். கடைசியா தன்னை ஆத்மானு பரமாத்மாவை எல்லாருமே நினைவு செய்வாங்க, எல்லாருமே பாவம் போயிரும், தூய்மை ஆயிடுவாங்க. கடைசியா பாபா எல்லாரையும் தான் கூட்டு போறாரு. ஏன்னா கடவுள் அப்பா இல்லையா, அவர் எல்லையற்ற தந்தை, எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு, அன்பே சிவம். ஒரு ஆத்மா கூட விட மாட்டாரு, எல்லாரையும் தான் கூட்டு போவாரு. எனவே இப்போது புத்தியோகத்தை தங்கள் வீட்டின் மீது செலுத்த வேண்டும். அதனால இப்போ நீங்க நேரடி குழந்தைகளாகிய நீங்க உங்க புத்தி, உங்களுக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, உங்க புத்திய வீட்டு மீது செலுத்துங்க, சாந்தி தாமத்தின் மீது செலுத்தணும். அடுத்து நம்ம அங்கதான் போக போறோம். பாபா சொல்றாரு, மனிதர்கள் முக்தியில் செல்வதற்காக பக்தி செய்கிறார்கள். பக்தி எதுக்கு பண்றாங்க? எனக்கு பிறப்பே வேணாம், நான் பிறக்கவே கூடாது, போதும், எனக்கு ஜென்மம் எடுத்து என்னால தாங்க முடியல, எனக்கு முக்தி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மோட்சத்தை முக்தின்னு நினைச்சுக்கிறாங்க. மோட்சம் தான் பிறவா நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா மோட்சம்ன்றது யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த நாடகம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால பகவானே திரும்ப திரும்ப நடிக்க வர வேண்டியதா இருக்கு. அதனால இந்த சிருஷ்டி சக்கரத்துல நம்ம எல்லாருமே நடிகர்கள், திரும்ப திரும்ப இதே பாட்டை நம்ம நடிச்சுட்டே இருக்கனால நமக்கு மோட்சம்ன்றது கிடையாது, பிறவா நிலை கிடையாது. ஆனா முக்தி கிடைக்கும், உடல்ல இருந்து முக்தி. இந்த உடல்ல இருந்து நம்ம விடுபட்டு ஆத்மாவா பறந்து சாந்தி தாமத்துக்கு போறதுதான் முக்தி.
ஜீவன் முக்தி வந்து உடம்புல இருந்துகிட்டே நம்ம வந்து எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு இறைவனோட நினைவுல இருந்து ஆத்ம உணர்வுல இருக்கிறது. அந்த நிலையை இங்கே அடைய முடியும். அது ஜீவன் முக்தி நிலை. அந்த மாதிரி அடைஞ்சு போறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துல ஜீவன் முக்தி நிலையில தான் எல்லா தேவதைகளுமே இருந்தாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு, இங்க முக்தி ஜீவன் முக்தி எல்லாமே கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒரு நிமிஷம். சாந்தி. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நாம் இங்கே இருக்க போவதே இல்லை என்று நீங்களும் கூறுகிறீர்கள். இப்ப நம்மளும் தான் சொல்லிட்டோம் இல்லையா, இப்ப வந்து நம்ம இங்க இருக்க போவதில்லை, ஏன்னா இது சீச்சி உலகம் ஆயிடுச்சு. நாம் இந்த சீச்சி சரீரத்தை விட்டு நமது வீட்டுக்கு செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. இதுவோ பழைய செருப்பாகும். இந்த உடல் பாருங்க பழைய செருப்புன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்ய செய்ய பின்பு இந்த சரீரம் கூட விடுபட்டு விடும். பாபாவை நம்ம எந்த அளவுக்கு நினைவு செய்யறோமோ அந்த அளவுக்கு பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். 63 பிறகுலாம் நம்ம செஞ்சு வந்த எல்லா பாவங்களும் தலை மீது இருக்கு இல்லையா, அது பாபா நினைக்க நினைக்க எல்லாமே அழிஞ்சிரும். அழிஞ்ச பிறகு நம்மளுடைய இந்த சரீரம் கூட விடுபட்டுட்டு ஆத்மா நம்ம பறந்து பாபா கிட்ட போயிடும். கடைசி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எந்த மற்ற பொருளும் நினைவுக்கே வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. கடைசி நேரத்துல அந்துமதி சோகதின்னு பாபா சொல்லியிருக்காரு. கடைசி நேரத்துல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே பிறந்துருவோம். அடுத்த ஜென்மம் அதுதான் வந்து டிசைட் பண்ணுது. அதனால பாபா தவிர வேற எந்த பொருளுமே நம்ம வந்து நினைவுல இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா நினைச்சோன்னா பாபா கூட போயிடும். இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். சரீரம் போய்விட்டது என்றால் எல்லாமே போய்விட்டது சொல்லி சொல்றாரு. இந்த சரீரத்தை தூக்கிட்டுலாம் நம்ம பறந்து போக முடியாது. நம்ம ஆத்மா தனியாக தான் வந்தால் தனியாக தான் போகணும். சரீரம் இங்கே விடுபட்டுடும் சொல்லி சொல்றாரு. சரீரம் போயிடுச்சுனாலே எல்லாமே போயிடுச்சு. இப்போ சரீரம் இருக்கிறதுனால தான் நம்மளால முரளி படிக்க முடியுது, யோகா பண்ண முடியுது. சரீரம் அதனால சரீரத்தை இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்ன்ற மாதிரி இந்த சரீரம் இருந்தால் தான் நம்மளால முரளி கேட்க முடியும், யோகா பண்ண முடியும். அதனால சரீரம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்றாரு. தேகத்துடன் சேர்த்து எதையெல்லாம் நீங்கள் எனது எனது என்று கூறுகிறீர்களோ அவை அனைத்தையுமே மறந்து விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா கடைசி நேரத்துல பாபா நினைவு தான் இருக்கணும். அதனால எல்லாத்தையும் மறந்துடணும். இது தேகத்தை கூட மறந்துடணும். தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள், தேகத்தினுடைய பொருட்கள், எனது எனதுன்னு என்னெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோமோ எல்லாத்தையுமே மறந்துடணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிசி உலகிற்கு நெருப்பு பிடிக்க போகிறது. ஏன்னா பாபா எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த உலகம் இப்போ வந்து விநாசமாக போகுது, நெருப்பு பிடிக்க போகிறது. அதை ஃபுல்லா அழியாது, அங்கங்க அழியும். அதனால பாபா சொல்றாரு, நம்ம வந்து இப்போ இந்த உலகத்தின் மீது மனசை வைக்க கூடாது. அதனால பாபா சொல்லியிருக்காங்க, எனவே இதன் மீது இப்போது மனதை ஈடுபடுத்தவே கூடாது. அந்த பழைய வீடு இடிய போகுதுன்னா அப்போ நம்ம அந்த பழைய வீடு மேல அன்பு வைப்போமா? இல்லை இல்லையா. பழைய வீடு இடிச்சிட்டு புது வீடு கட்ட போறோம். அப்போ புதுசு வீடு மேல தானே நம்ம அன்பு இருக்கும். அதுல போய் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், புது வீட்டுல என்னென்னலாம் மாட்டி வைக்கலாம், எப்படி கிச்சன் பண்ணலாம், அப்படிதானே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப இந்த பழைய உலகம் பழசாயிடுச்சு. ஒரே வெயில், ஒரே மழை, ஒரே துக்கம். என்ன எல்லாம் 5 விகாரத்தினால அவ்வளவு துக்கம் தான் ஏற்படுது. அப்புறம் ஏன் இதன் மேல நம்ம மனசை ஈடுபடுத்துறது? அதான் இதன் மீது எப்போது மனசையே ஈடுபடுத்தக்கூடாது சொல்லி சொல்றாரு. புதுசா நீங்க உலகத்தை நம்ம படைக்க போறோம். சொர்க்கத்தை நம்ம ஸ்தாபனை பண்ண போறோம். அந்த சொர்க்கத்தை பத்தி நினைங்க. இப்படி எல்லாம் வீடு கட்ட போறேன், இப்படி எல்லாம் மாளிகை கட்ட போறேன், நான் அதுல போய் அப்படி இருக்க போறேன், அதெல்லாம் பத்தி நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இப்போது தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, இந்த சீச்சி உலகம் இது அழிய போகுது, அது மேல மனசை ஈடுபடுத்தாதீங்க. உங்களுக்காக நான் சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க நீங்கள் தான் இருப்பீர்கள், என்னுடைய செல்லமான குழந்தைகள், நீங்க தான் அங்க இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது உங்கள் முகம் அந்த தாமத்தின் அந்த பக்கம் உள்ளது. இப்போது நம்மளுடைய முகம் வந்து அந்த சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. தந்தை, வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். நம்ம என்ன நினைக்கணும், எதை நினைக்க கூடாது சொல்லி பாபா இந்த முரளியில சொல்றாரு. நம்ம எதை நினைக்கணும்னா பாபாவை நினைக்கணும், சாந்தி தாமன் வீடை நினைக்கணும், மற்றும் சொர்க்கம். அடுத்து நம்ம எங்க போக போறோம், சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எதெல்லாம் மறக்கணும்? இந்த பழைய உலகம், நம்மளுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லாரும் அவங்க மேல அன்பு வைக்கணும், ஆனா பற்று வைக்க கூடாது. மற்றும் இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் எதெல்லாம் நம்ம கூட இருக்குதோ இதெல்லாம் அப்படியே எண்ணிதுன்னு நினைச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் மறந்துடணும். நம்ம நினைவு ஃபுல்லா பாபா, சாந்தி தாமம், அதுக்கப்புறம் சொர்க்கம், இதுதான் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. துக்கதாமத்தின் மீது வெறுப்பு வருகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே இந்த பாருங்க, ஒரே துக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் அழுகை, ஓலம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. அதிக வெயில், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வயசானவங்களும் கஷ்டப்படுறாங்க, குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க.
அது மேல நமக்கு வெறுப்பு வருகிறது சொல்லி சொல்றாரு. இந்த சரீரத்தின் மீது வெறுப்பு வருகிறது. இந்த சரீரம் கூட பாருங்க எப்பயாவது ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது, தலையை வலிக்குதுன்னா ஏதாவது ஒன்று சரீரத்துக்கு வந்துட்டே இருக்குன்னா அது மேல கூட நமக்கு வெறுப்பு வருகிறது சொல்லி சொல்றாரு. திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அவசியம் இருக்குது சொல்லி சொல்றாரு. திருமணம் செய்து கொள்வதால் பின் சரீரத்தின் மீது மனம் ஈடுபட்டு விடுகிறது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க இன்னொரு வர்றவங்க பார்ட்னரோட சரீரம் மீது நம்மளோட மனசு ஈடுபட்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த பழைய செருப்புகள் மீது சிறிதளவு சிநேகம் கொள்ளாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். கடவுள் சொல்றாரு, இப்ப என்ன மட்டும் நினைங்க, இந்த பழைய செருப்புகள் மீதெல்லாம் ஏன் அன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது இருப்பதே வைசாலியமாக, அனைவரும் பதித்தமாக உள்ளார்கள். இப்ப இங்க உலகமே எப்படி இருக்குது, வேசியாலயமா இருக்குது, எல்லாருமே தூய்மையற்றவர்களா இருக்காங்க. யாரை நம்ப முடியுது? யாருமே பொய் பேசாதவங்களா இருக்காங்க, எல்லாம் உண்மையை பேசுறாங்கன்னு எப்படி நம்ப முடியுது? அப்ப எல்லாருமே பொய்யானவர்களா இருக்கிற உலகத்துல தூய்மையற்றவங்களா இருக்கிறதுனால நமக்கு வாழவே பிடிக்கல. அதான் பாபா சொல்றாரு. இங்க என்ன இந்த உலகம், இது மேல ஏன் அன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ராவண ராஜ்யமாகும் இது வருங்க, இது ஒரே ராவண ராஜ்யமா இருக்குது. இங்க எதுக்கெல்லாம் காலம், நல்லதுக்கு காலம் கிடையாது இல்லையா, கெட்டதுக்கு தான் காலம், போய் பேசுறவங்களுக்கு காலம், அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அதனால ஏன் இதன் மேல பற்று வைக்கிறீங்கன்றது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க தந்தையை தவிர யார் மீதும் மனதையே ஈடுபடுத்தக்கூடாது. இங்கே வாழுங்க, இங்க இருங்க, நம்ம இங்க இருந்துகிட்டே தான் மாறி போனோம், ஆனா பற்று இல்லாம இருக்கணும், யார் மேலேயும் பற்று வைக்க கூடாது. பாபாவை தவிர, ஒரு பாபாவை தவிர வேற யார் மேலேயும் மனசு போகக்கூடாது சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்காது. ஆனா பாபா நினைக்காம நம்ம மாட்டும் நாள் முழுவதும் மற்ற காரியங்களில் ஈடுபட்டுட்டே இருந்தோம்னா அப்ப என்ன ஆயிரும், பல பிறவிகள் நம்ம தலை மீது சுமை இருக்குது இல்லையா, அந்த பாவமே நீங்காது சொல்லி சொல்றாரு. பின் தண்டனைகள் கூட மிகவும் கடுமையானவை சொல்லி சொல்றாரு. அப்ப பாவம் நீங்கலைன்னா அந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப அது ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பதவியும் மோசமானதாக ஆகிவிடும். பிகேஸ்க்கு தான் பாபா சொல்றாரு, நம்மளதான் தேர்ந்தெடுத்து பாடம் எடுக்கிறாரு, குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்புறம் பதவி கூட மோசமாயிடும் சொல்றாரு. பின் ஏன் இந்த கலியுக பந்தனத்தை விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. எல்லாரையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க, விட்டுட்டு நீங்க சம்பந்தமா மாத்திருங்க, எல்லாரையும் அலௌகிகமா மாத்திட்டு எல்லாரும் ஆத்மா சகோதரன் சகோதரன்ற பார்வையில பாருங்க, பற்று நீக்கிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இந்த எல்லை இல்லாத விஷயத்தை எல்லோருக்குமே புரிய வைக்கிறார். எல்லாருக்குமே தான் சொல்றாரு பாபா. ரஜோ பிரதான சன்னியாசிகள் இருக்கும்போது உலகமே அசுத்தமாக இருக்கவில்லை. துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சன்னியாசிகள் இருந்தாங்க, அவங்க ரஜோ பிரதானமா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்க காட்டுல தான் இருந்தாங்க. அப்போ உலகம் எந்த அளவுக்கு அசுத்தமா இல்லை. அப்ப தேவதைகள் அந்த விகாரத்துல போனதுனால அந்த பூமி சாஞ்சிருச்சு. அந்த முழுமையா பூமியை தடுத்து தூய்மையின் சக்தி மூலமா தடுத்து நிறுத்தது சன்னியாசிகளால தான். சன்னியாசிகள் இருந்ததுனாலதான் இந்த உலகம் இந்த அளவுக்காவது இயங்குது, இல்லைன்னா எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். அதனால சன்னியாசிகள் இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு அசுத்தமா இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவங்களே என்ன ஆயிட்டாங்க, அப்படியே மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. அந்த காலத்துல ரஜோ பிரதான சன்னியாசிகள் இருந்தாங்க. அவங்க காடுகள்ல கூட வசிச்சுட்டு இருந்தாங்க, காடுகள்ல தான் இருப்பாங்க. ஆனா சிங்கம் புலி எதுவுமே அவங்களை எதுவுமே பண்ணாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ரஜோ குணம் இருந்தது. அது எல்லாமே அவங்கள்ட்ட போய் பவ்யமா உட்காந்துரும். அந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. எல்லோருக்குமே கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டது. அந்த சாது சன்னியாசிகளை பார்த்தாலே இவங்களுக்கு கவர்ச்சி ஏற்படும் மக்களுக்கு. அவங்கள போய் போய் பார்த்துட்டுலாம் வருவாங்க. மனிதர்கள் அங்க சென்று அவர்களுக்கு உணவுகளை அனுப்பி கொண்டிருந்தனர். மனிதர்கள் கூட அவங்க காட்டுல எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் பார்த்து உணவை கொடுத்துட்டு வருவாங்க. சாய்பாபா கதையில கூட அந்த மாதிரி இருக்கும். சாய்பாபா தேடி போயிட்டு ஒருத்தவங்க ஒரு லேடி போய் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களோட அக்கா மாதிரி தம்பியா நினைச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பாடு டெய்லி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரஜோ பிரதான டைம்ல அந்த சன்னியாசிகள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பயமற்றவர்களாகவும் அந்த சன்னியாசிகள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி இப்ப நீங்களும் பயமற்றவரா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. காட்டுல இருந்தாங்களே அந்த பயமே இல்லாம காட்டுல இருந்தாங்க. அவங்க நிர்பிகாரியா இருந்தாங்க. அது ஓரளவுக்கு ரஜோ பிரதான நிலையில இருந்ததுனாலதான் சிங்கம் புலிகளா கூட அவங்க பயப்படல. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க கூட பயமற்றவரா ஆகணும், இதில் மிகுந்த விஷால புத்தி வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு விசாலமான புத்தி இருக்கணும், அந்த குறுகிய புத்தி இருக்கக்கூடாது. எல்லையற்றவர் நம்ம எல்லையற்ற தந்தை நம்மளுடைய அப்பா. அப்ப எல்லையற்ற புத்தி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையிடம் வரும்பொழுது குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது. இப்ப பாபாட்ட வந்தோடனே குழந்தைகளுக்கு ஒரே குஷி தான். பாபா பார்த்தோன்னே பாபா சொல்றாரு, நம்ம எல்லையில்லாத தந்தையிடம் சுகதாமத்தினுடைய ஆசையை பெறுகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லையற்ற அப்பா வந்துட்டாரு. இப்ப துக்கதாமத்துல இருந்து நம்மளை விடுவிச்சு சொர்க்கத்தினுடைய ஆசையை இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்க எவ்வளவு துக்கம் இருக்குது பாருங்க. அநேகமான அசுத்தத்திலும் அசுத்தமான வியாதிகள் கூட ஏற்படுகின்றன. இங்க என்னென்னமோ வியாதி எல்லாம் வருது இல்ல, கொரோனா நோய் வருது, இன்னும் என்னென்னமோ வருது, நிறைய அசுத்தமான நோய்கள்லாம் கூட வருதுன்னு சொல்லி சொல்றாரு. கேன்சரு,
எய்ட்ஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் கூட வருது சொல்லி சொல்றாரு. தந்தை உங்களை எங்கு அழைத்து செல்கிறார் என்றால் அங்கு துக்கம், நோய் ஆகியவற்றின் பெயரே இருக்காது என்று தந்தை உத்தரவாதம் கொடுக்கின்றார். பாபா சொல்றாரு பாருங்க, குழந்தைகளே, இந்த மாயா ராவணன் உங்களை வந்து என்னென்னமோ மயக்குவான், அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனா நான் உங்களை எங்க கூட்டு போறேன் பாருங்க, அங்க துக்கம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு, நோயினா கூட என்னன்னே தெரியாது, பேர் அடையாளமே இருக்காது. இங்க பாருங்க எவ்வளவு ஒரு நோயெல்லாம் வருது, அங்க அந்த மாதிரி நோயே இருக்காது சொல்லி பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு, கேரண்டி கொடுக்குறாரு. நான் 100% கேரண்டி தரேன், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பத்திற்கு உங்களை ஆரோக்கியமானவர்களாக ஆக்குகிறார். இப்ப பாபா நினைச்சா போதும், அவரை நினைச்சு நினைச்சு பியூரிஃபை ஆயிட்டோம்னா, தூய்மை ஆயிட்டோம்னா, அரை கல்பத்திற்கு நம்மள ஆரோக்கியமானவரா ஆக்கிறாரு. 21 பிறவிக்கு ஆரோக்கியம் நிறைஞ்சவங்களா ஆக்கிறாரு. இங்க மற்றவர்களிடம் கூட மனதை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் மிகவுமே தண்டனைகள் பெற வேண்டி வரும் சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்காம வேற யாரையாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தண்டனைகள் பெற வேண்டி வரும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன தண்டனை, நம்மளுடைய கர்மாவுக்கு நம்மளே அனுபவிக்க போறோம், அவ்வளவுதான். யார் மேலேயாவது மனசை ஈடுபடுத்தினா அவங்க மூலமா வலி வரும், அவங்களே நமக்கு வந்து கஷ்டம் கொடுப்பாங்க, அவங்கள வெறுக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் அப்படித்தானே பண்ணுவாங்க, கடவுள் தான் நமக்கு அன்பு செலுத்துவாரு. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க புத்தியை காமிச்சிருவாங்க இல்லையா, ஒண்ணு அவங்க இருந்து துக்கம் கொடுப்பாங்க, இல்ல போய் துக்கம் கொடுப்பாங்க. அதனால பாபா சொல்றாரு ரொம்ப அப்புறம் தண்டனை அடைய வேண்டி வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மனிதர்கள் 3 நிமிடம் மௌனம் என்று கூறுகிறார்கள். சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் மௌனம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது யாராவது தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க, அமைதி காக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் புரிய வைக்க முடியும், கூறுங்கள், மௌனத்தால் மட்டும் என்ன ஆகும். சரி, 3 நிமிஷம் மௌனமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி நீங்க புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதுவோ பாவங்களை விநாசம் செய்ய வேண்டிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்க அமைதியா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அமைதியா இருந்து ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைச்சா பாவம் போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. மௌனமா இருந்து மட்டும் என்ன ஆக போகுது சொல்லி பாபா சொல்றாரு. அமைதியின் வரம் அளிப்பவரோ தந்தை ஆவார். உண்மையான அமைதி யார் கொடுக்குறாங்க, அப்பாதான் கொடுக்குறாருல்ல, அவரை நினைவு செய்யாமல் அமைதி எப்படி கிடைக்கும் சொல்லி பாபா வந்து நம்மளை கேட்க சொல்றாரு. 3 நிமிஷம் அமைதியா இருங்கன்னா பாபா நினைச்சாதான் அமைதியே கிடைக்கும், அதான் சொல்றாரு. அவரை நினைக்காம அமைதி எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆசி கிடைக்கும். பாபாவை நினைச்சாலே போதும், ஆசியும் கிடைச்சிடும், சொர்க்கமே நமக்கு கிடைச்சிடும் சொல்லி சொல்றாரு. டீச்சர்களுக்கு கூட நிறைய பாடம் படிப்பிக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், யாரும் எதுவும் கூற மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் கூட போயிட்டு நிறைய பாடம் படிப்பிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. எழுந்து நிக்கணும், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையினுடைய உள்ளீர்கள் என்றால் வயிற்றுக்கு தேவையானது அவசியம் கிடைக்கும். பாபா சொல்றாரு பாருங்களேன், ஐயோ நம்ம இது மாதிரி பிகே ஆயிட்டோம், நம்ம இந்த சேவையில இறங்கிட்டோம், அதனால நம்ம கஷ்டப்படுவோமா வாழ்க்கையில, அப்படிலாம் நினைக்காதீங்க. பாபா சேவை செய்ய செய்ய உங்க வயிறு வந்து நிரம்பிடும் சொல்லி சொல்றாரு. வயிற்றுக்கு தேவையானது அவசியம் உங்களுக்கு பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி சொல்றாரு. சரீர நிர்வாகத்திற்காக நிறைய கிடைக்கும். நீங்க என்னென்ன சரீரத்துக்கு உங்களுக்கு தேவை, ட்ரெஸ் வேணுமா, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானது நிறைய கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுக்குறாரு. அவரோட சேவையை நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய சேவையை அவர் பார்த்துக்குவாரு. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாரு. 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இருக்க இடம் எல்லாமே பாபா கொடுத்துருவாரு. அதுவும் இந்த கடைசி பிறவியில. பாபா சொல்றாரு, எப்படி வேதாந்தி சகோதரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்றாரு. அவங்க இப்போது வந்து ஆப்பிரிக்கால இருக்கிறாங்களாம். அவங்க வந்து தேர்வு எழுதினாங்களாம். அதுல ஒரு கேள்வி கேட்டாங்களாம், கீதையின் பகவான் யாருன்னு கேட்டாங்களாம். அவங்க வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன்ட்டு எழுதிட்டு வந்துட்டாங்களாம். ஆக அவர் வந்து தேர்வில் தேர்ச்சி அடையவே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி மாத்தி எழுதிட்டு வந்துட்டு, அதான் உண்மையிலே அவங்க எதிர்பார்த்த பதில் வந்து கிருஷ்ணர்ன்ட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா, இந்த கீதை எழுதந்தே பரம்பிதா பரமாத்மா சிவன்ட்டு எழுதிட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்க தேர்ச்சி அடையவே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றும் யாரெல்லாம் கிருஷ்ணரின் பெயரை எழுதினாங்களோ அவங்க அனைவருமே தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தை உண்மையை கூறினார் பாருங்க. அந்த வேதாந்தி சகோதரி உண்மையை சொன்னாங்க. கடைசியில உண்மைக்கு காலமே இல்லை தானே, இது கலியுகம், இங்க பொய்க்கு தான் காலம். அதனாலதான் பாபா சொல்றாரு. ஆனால் அது தெரியாத காரணத்தினால தேர்வில் தோல்வி அடைய செய்து விட்டார்கள். அவங்களுக்கு உண்மை தெரியாது இல்லையா, அதனால பாஸ்போர்ட்ல ஃபெயில் போட்டாங்க. நானும் இது உண்மையிலும் உண்மையாக எழுதினேன் என்று பின் சண்டையிட வேண்டி வந்தது. அவங்க போயிட்டு சண்டையிட்டாங்களாம், நான் உண்மையை தான் எழுதினேன்னு சொல்லிட்டு. கீதையின் பகவான் நிராகார் பரம்பிதா பரமாத்மா ஆவார் சொல்லி சொன்னாங்களாம். தேகதாரியான கிருஷ்ணர் ஆகவே முடியாது. ஏன்னா தேகதாரியான கிருஷ்ணர் எப்படி கீதையை சொல்ல முடியும். கீதை வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் சொன்னாரு. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து நான் பிரவேசம் செய்யறேன், நீங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றது யாரு, பரம்பிதா பரமாத்மா தானே. கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும், அவர் ஏன் பிரவேசம் ஆக போறாரு, அவருக்கு தான் உடல் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கலாம். கிருஷ்ணர் கீதை சொல்லல,
பரம்பிதா பரமாத்மா நிராகார், அவருக்கு உடம்பு கிடையாது, புள்ளியா இருக்கிறாரு, அவரு தான் சொன்னாருன்னு சொல்ல முடியும் சொல்றாரு. ஆனால் குழந்தைக்கு இந்த ஆன்மீக சேவை செய்யும் மனம் இருந்தது. ஆனா வேதாந்திரி சகோதரிக்கு பிகே ஆகி ஆன்மீக சேவை செய்யணும்ட்டு மனசுல இருந்தது. அதனால அவர் அந்த தேர்வெல்லாம் விட்டுட்டார். எனவே அதை விட்டு விட்டார். அவர் என்ன தேர்வு எழுத போனாரோ அந்த இதுல இருந்து அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாபா. இப்போது தந்தையை நினைவு செய்து செய்து உங்களது இந்த சரீரத்தையும் விட்டு அமைதியின் உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து இந்த முள்காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாலும் பாபாவை நினைக்கணும். பாபாவை நினைச்சு இந்த சரீரத்தை விட்டு பாபாவிட்ட போயிடணும், அமைதியின் உலகிற்கு செல்ல வேண்டும்ட்டு நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நினைவு செய்வதால் தான் உடல் நலம் செல்வம் இரண்டுமே கிடைக்கிறது. பாபா நினைச்சாதான் அந்த யோகா பலத்தினால நமக்கு உடலும் ஆரோக்கியமா ஆகும், செல்வமும் கிடைக்கும். முரளியை படிக்க படிக்க செல்வமும் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. பாபா நினைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, முரளியை படிக்கிறதுனால செல்வம் கிடைக்குது, ரெண்டுமே கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பாரதத்தில் சாந்தி சுகம் இருந்தது அல்லவா? இந்தியாவில தான் ஒரு காலத்துல பாரதம்ட்டு இருந்துச்சு, அந்த பாரதத்துல தான் அமைதியும் சுகமும் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இது போன்ற விஷயங்களை குமாரிகளாகிய நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்களை பெயரை யாரும் எடுக்க மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி புரிய வச்சீங்கன்னா யாருமே உங்களை எதுவும் கேள்வியே கேட்க முடியாது சொல்லி சொல்றாரு. யாராவது எதிர்த்தார்கள் என்றால் நீங்கள் முறைப்படி போராடுங்கள் சொல்லி சொல்றாரு. யாராவது உங்களை எதிர்த்தாங்கன்னா கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய அதிகாரிகளிடம் செல்லுங்கள், என்ன செய்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் உங்களை எதிர்த்தாலும் நீங்க முறைப்படி போய் போராடுங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன செய்ய முடியும்? நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள் என்பதல்ல சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பொழுதும் பிகே ஆயிட்டு பகவானுடைய குழந்தை ஆயிட்டு நம்ம பசியால இறந்து போகும் அப்படின்றது கிடையாது சொல்லி சொல்றாரு. வாழைப்பழம் தயிர் வைத்து கூட நீங்கள் ரொட்டி சாப்பிட முடியும் சொல்லி சொல்றாரு. நம்ம கடைசி நேரத்துல கூட பாபா நமக்கு ஒரு ரொட்டி கொடுப்பன்ட்டு கேரண்டி கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம வாழைப்பழம் தயிர் வச்சு கூட ரொட்டி சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் வயிற்றுக்காக எவ்வளவு பாவம் செய்கிறார்கள் பாருங்க. நம்ம வாழறதே வயிற்றுக்காக தான் வாழறோம், நம்ம உடலுக்காக தான் வாழறோம். அது மற்றவங்கள வயிற்றுல அடிச்சுதான் எல்லாரும் இப்போ பிழைக்கிறாங்க இல்லையா? அது மனிதர்கள் வயிற்றுக்காக அவ்வளவு பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து அனைவரையும் பாவ ஆத்மாவிலிருந்து இப்ப புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார். இதில் பாவம் செய்ய வேண்டிய பொய் பேச வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தையாயிட்டு நம்ம பாவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யும் பேச வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி சொல்றாரு. யார்கிட்டயோ போயிட்டு நம்ம வந்து எதுக்காகவோ நம்ம பொய் பேசணும்னு அவசியம் இல்லை சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம சத்தியமான ஒரு சிவனோட சங்கத்துல வந்தனால சத்தியம் மட்டுமே பேசணும், உண்மையை மட்டுமே பேசணும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கோ 3/4 பாகம் சுகம் கிடைக்கிறது. இப்ப நமக்கு 3/4 பாகம் இப்ப சுகம் கிடைக்குது, மற்றது 1/4 பாகம் துக்கம் அனுபவிக்கிறீர்கள். நமக்கு பாருங்க, சத்தியகம் திரேதாயுகம் துவாபரயுகம் வரைக்குமே நம்ம ஜாலியா தான் வாழ்ந்தோம். இந்த கலியுகத்துல கடைசி 2-3 பிறவிகள் தான் நமக்கு துக்கம்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளுக்கான பாவங்கள் எல்லாமே சாம்பல் ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த வழியுமே இல்லை. நீங்க நிறைய முறையில ஏதாவது சொல்றாரு, என்னை நினைச்சாதான் பாவம் அழியும், வேற எந்த வழியுமே இல்லை சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நிறைய அடி வாங்குகிறீர்கள். ஆனா பக்தியில நம்ம நிறைய பேரை நினைச்சு எங்கெங்கயோ போய் கோயில் கோயிலா சுத்தணும். ஆனா பாவம் போன பாடு இல்லை, நிம்மதியும் வந்த பாடு இல்லை, திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம சுகம் அடைஞ்சோம்? ஆனா இப்பதான் கடவுளே வந்திருக்கிறாரு, உண்மையை சொல்லி புரிய வைக்கிறாரு, ஞானம் கொடுக்குறாரு, புத்திக்கு தெளிவு கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு. இப்ப நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டோம். சிவனின் பூஜையை கூட வீட்டில் கூட செய்ய முடியும். பக்தி மார்க்கத்துல சிவனின் பூஜையை வீட்டுல கூட செய்யலாம். வீட்டிலேயே நினைச்சுக்கிட்டு அவரை பூஜை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனாலும் பிறகு வெளியில அவசியம் கோயிலுக்கு செல்கிறார்கள் பாருங்க. ஏன் அந்த சிவனை வந்து வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணாம வெளியில போய் ரொம்ப தூரம் போய் கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இங்க உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார். இங்கோ நமக்கு பாருங்க, வீட்டுல இருந்தே கடவுள் கிடைச்சிட்டாரு. குழந்தாய், நீ சிவன் கோயிலுக்கு கூட கோயிலை தேடி என்னை வந்து பார்க்க தேவையில்ல, நீ வீட்டிலேயே இரு, நான் உன்னை வந்து சந்திக்கிறேன்ட்டு அவரு அமிர்த வேலையில நம்மளை தேடி வந்துடுறாரு. எல்லா பிகேஸ் வீட்லயும் காலையில பகுரூபியாகி பல ரூபம் எடுத்து ஒவ்வொரு பிகே வீட்லயும் நிக்கிறாரு. ஏஞ்சு வரும்போதே குட் மார்னிங் சொல்றாரு இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு பாபாவை நம்ம நினைவு பண்றோம். நம்ம கூடவே இருக்கிறாரு பாபா, அது நல்லாவே தெரியுது. இங்க உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் படம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இங்க எனக்கு சிவலிங்கம் படம் இல்ல சிவலிங்கத்தையோ வச்சுதான் நீங்க என்ன வந்து வழிபடணும்னு அவசியமே இல்லை சொல்லி சொல்றாரு. ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை அன்பா நினைவு செஞ்சாலே போதும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி செய்ய வேண்டிய கூட அவசியம் இல்லை, அன்பா என்ன நினைவு செஞ்சாலே போதும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அப்பாவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
நம்ம பாருங்க அப்பா யாருன்னு தெரியாதனால தேடி தேடி அலைஞ்சோம், கோயில் கோயிலா அலைஞ்சோம். இப்போ அப்பாவே கிடைச்சிட்டாரு இல்லையா? இப்போ சாதாரண லௌகிக அப்பாவா அவங்க அவங்க பையன் எப்படி நினைப்பான்? அப்படியே நினைச்சிட்டே இருப்பான் இல்லையா? அப்பா வந்துட்டாரு, அப்பா நினைச்சிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரி தான் இப்போ அப்பா வந்துட்டாரு, நம்மளுடைய எல்லையற்ற ஆத்மாவினுடைய அப்பா வந்துட்டாரு. அவர் அன்பா நினைக்க வேண்டியதுதான். அவர் தேடி தேடி கோயிலுக்கு போய் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லி சொல்றாரு. அவர் நமது எல்லையில்லாத தந்தை ஆவார். அவர் நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை. அவரு குழந்தைகளுக்கு சொர்க்க அரசாட்சியின் ஆஸ்தி அளித்து கொண்டிருக்கிறார். இப்ப குழந்தைகளுக்கு கிஃப்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தையே கிஃப்டா எடுத்துன்னு வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசி பெறுவதற்காக வருகிறீர்கள். இப்ப எல்லா குழந்தைகளுமே ஆசி அடையறதுக்கு தான் வராங்க. இங்க எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கும் விஷயமே இல்லை சொல்லி சொல்றாரு பாபா. இங்க பாபா உட்காந்து சாஸ்திரத்தினுடைய இதெல்லாம் சொல்லிட்டு இல்ல, சாஸ்திரத்தை படிச்சு அந்த சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்ல. பாபா என்ன சொல்றாரு, நான் வந்துட்டேன், என்ன நினைவு பண்ணுங்க, நீங்களாம் என்னுடைய குழந்தைகள், உங்க பாவம் எல்லாம் போயிரும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவே. திரும்ப திரும்ப பாபா தான் சொல்றாரு. பாபா இதோ நாங்கள் வந்தே விட்டோம், நீங்கள் வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலமாகி உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன நினைங்க, அவ்வளவுதான். நாங்க இப்ப வந்துட்டோம் பாபா, வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலம், 5000 வருஷம் ஆகுது. சுகதாமத்தை விட்டு வந்து 63 பிறவிகள் ஆகியுள்ளன. சொர்க்கத்துல நம்ம நடிச்சோம், அதுக்கப்புறம் 63 பிறவி சொர்க்கத்தையே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போது தந்தை வந்து சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் செல்லுங்கள் என்று கூறுகிறார். இப்ப பாபா நம்ம சொல்றாரு, குழந்தைகளே உங்க துக்கம்லாம் போதும், துக்கம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இனிமே நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இனிமே உங்களுக்கு சுகம்தான், சந்தோஷமா இருங்க, வாங்க சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள், இந்த துக்கதாமத்தை இதுலே இருங்க, நடிங்க, ஆனா இதை மறந்துருங்க, புத்தி மூலமா மறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. சாந்தி தாமம் சுகதாமத்தை மட்டுமே நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த கஷ்டமான விஷயமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவுக்கு எந்த ஒரு சாஸ்திரமாகவே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபாவுக்கு போய் அவரு நிராகாரு, அவரு உடம்புலே வர்றதில்ல, அவரு எதுக்கு குருவை தேடணும், எந்த சாஸ்திரத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவரு என்ன பிறப்பிறப்புல வரக்கூடாதுன்ட்டு முக்தி வேணும்னா கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவர் நடிப்புலயே வர்றதில்ல. அவர் ஒரு லோனா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு வராரு, அந்த உடல்ல உட்காந்து நமக்கெல்லாம் ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் நடிப்புலயே இருந்து விடுபட்டு இருக்கிறாரு, நடிக்கிறாரு, ஆனா வந்து பிறப்பிறப்புல இருந்து விடுபட்டு இருக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா படிச்சிருக்கிறாரு, ஆனா இந்த பிரம்மா பாபா பிறப்பிறப்புல வந்திருக்கிறாரு, அவரு சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கிறாரு. உங்களுக்கோ இப்போது சிவபாபா தான் படிப்பிக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா என்னதான் இந்த பிரம்மா இருந்தாலும் உங்களுக்கு யார் படிக்க வைக்கிறதுனா சிவபாபா தான் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா கூட படிப்பிக்க முடியும், ஆனா இந்த பிரம்மா பாபா கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆனா நீங்க யாரை நினைக்கணும், எப்போது சிவபாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்ட்டு நினைச்சுக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைவு செய்தால் பாவங்கள் விநாசமாகிவிடும். நடுவில் இவரும் இருக்கிறார், நடுவுல பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, காலம் குறைவா இருக்குது, அதிகமாகவே இல்லை என்று இப்போது தந்தை கூறுகிறார். இப்ப ரொம்ப காலம் போயிடுச்சு இல்லையா? பாபா வந்து 88 சிவ ஜெயந்தி வந்துருச்சு, இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லி சொல்றாரு. எது பாக்கியத்தில் உள்ளதோ அது கிடைக்கும் என்று சிந்தனை செய்யாதீர்கள். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, சரி நான் பிரஜையா கூட போயிடுறேன், என்னால முடியல, ஐயோ பாபா ஏகப்பட்ட டெஸ்ட் பேப்பர், நான் ஏதோ பிரஜையா கூட போய்க்கிறேன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எது பாக்கியத்தில் இருக்குதோ அது கிடைக்கும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பள்ளிக்கூடத்தில் படிப்பின் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? பள்ளிக்கூடத்துல பாருங்க, எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? +2ல கூட எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு தானே முயற்சி பண்றாங்க. அது மாதிரி தான் சொல்லி சொல்றாரு. எது பாக்கியத்தில் இருக்குமோ என்று கூறுவார்களா என்ன? பள்ளிக்கூடத்துல அப்படியே பேரண்ட்ஸ் வந்து சேர்க்கறாங்க, என் பையனும் நல்லா வருவான்னு நினைச்சுதானே சேர்க்கறாங்க. பாபா கூட அது மாதிரி நம்மள சொல்றாரு, என் குழந்தைகளும் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க, 108ல வருவாங்கன்னு நினைச்சுதான் நம்மளை படிக்க வைக்கிறாரு. இங்க படிக்கவில்லை என்றால் அங்கு பல பிறவிகளுக்கு தொண்டு ஊழியம் செய்து கொண்டே இருப்பீர்கள் சொல்லி சொல்றாரு பாருங்களா. இங்க நம்ம படிக்கலைன்னா பல பிறவிகளுக்கு அங்க போய் வேலைக்காரியா தொண்டு செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ராஜ்ய பதவியே கிடைக்க முடியாது, ராஜாவாவே ஆக முடியாது. ஏன்னா இங்க சுயராஜ்ய அதிகாரியா ஆனாதான் நாங்க அங்க போய் விஸ்வராஜ்ய அதிகாரியா ஆக முடியும். பாபா சொல்றாரு, அப்படியே கிடைச்சாலும் கூட கடைசியில் அதுவும் திரேதாவில் தான் நீங்க கிரீடம் கிடைக்கும், கிரீடம் வைத்து விடுவார்கள் சொல்லி சொல்றாரு. அப்படியே உங்களுக்கு ராஜ கிரீடம் கிடைச்சாலும் திரேதா கடைசியில தான் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமான விஷயமானது தூய்மையாகி மற்றவரையும் தூய்மையாக்குவது. முக்கியமான விஷயமே நம்ம தூய்மையாகணும், ஆத்மா தூய்மையாகணும், 5 விகாரத்தை விட்டுறணும். சத்ய நாராயணன் உண்மையான கதையை கூறுவது எளியது சொல்லி சொல்றாரு. முதலில் உங்களுக்கு 2 தந்தையர் உள்ளார்கள்,
இந்த உண்மையான சத்யநாராயணன் கதையை சொல்றது ஈஸி. எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? எல்லார்ட்டையும் சொல்லணும், உங்களுக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. இந்த சரீரத்தினுடைய தந்தை ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நீங்க ஆத்மா உயிர், உங்க உயிரினுடைய அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள்னு சொல்லி புரிய வைங்க சொல்லி சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆசி மற்றும் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆசி கிடைக்கிறது சொல்லி புரிய வைங்க. கடவுள் என்னத்தை கொடுக்குறாருன்னு கேட்பாங்க. சரி, இந்த எல்லைக்குட்பட்ட அப்பா எனக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் கொடுத்தாரு, உங்க கடவுள் என்ன கொடுக்குறாருன்னு கேட்பாங்க. அவர் எல்லையில்லாத ஆசி கொடுக்குறாரு சொல்லுங்க, சொர்க்கத்தையே கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. எல்லா புக்லயும் எழுதியிருக்காங்க இல்லையா, சொர்க்கத்தை கடவுள் படைச்சாருன்னு, அந்த சொர்க்கத்தையே உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லுங்கன்றாரு. எல்லையில்லாத தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா தேவதை ஆகுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பிறகு அதிலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் சொல்லி சொல்றாரு. தேவதை ஆகலாம், ஆனாலும் லட்சுமி நாராயணன் ஆகிறது தான் பெரிய பதவின்னு சொல்லி சொல்றாரு. பதவி அடைவதற்கு தான் எவ்வளவு அடிதடி செய்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறாங்களே, பதவி அடையணுன்றதுக்காக அடிதடியெல்லாம் செய்கிறாங்க. கடைசியில் வெடிகுண்டுகளினால் கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார்கள். கடைசியில் ஒருத்தவங்க வெடிகுண்டை போட்டுட்டு அழிஞ்சு போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த அனைத்து தர்மங்களும் முதலில் இருந்தனவா என்ன? ஃபர்ஸ்ட் உலகம் உருவான போது ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, இந்த எல்லா தர்மமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு பாபா. பிறகுமே இருக்காது, மீண்டுமே இந்த எல்லா தர்மமும் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஆட்சி புரிபவர்கள் ஆவீர்கள், நீங்க முழு உலகத்தையும் ஆட்சி புரிவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, நீங்க படிச்சு பெரிய ஆளாகி உலகத்தையே ஆட்சி புரிய போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக உங்கள் மீது இரக்கம் காட்டிக் கொள்ளுங்கள், முதல்ல நீங்க உங்க மீது கருணை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒழுங்கா படிங்க, ஒழுங்கா அமிர்த வேலை பண்ணுங்க, ஒழுங்கா பாபாவை நினைங்க, உங்க மீது நீங்களே கருணை வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குறைந்ததிலும் குறைந்தது உயர்ந்த பதவியாவது அடையலாமே சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இந்த டீச்சர்லாம் சொல்லுவாங்களா, டேய் உன் மேலேயாவது நான் ஃபர்ஸ்ட் உனக்கு கருணை வைடா, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், நல்லா படிடா, குறைஞ்சது பியூனாவாவது போடான்னு சொல்லுவாங்கல்ல டீச்சர்ஸ்லாம், அந்த மாதிரி பாபா நம்மளை வந்து சொல்றாரு. உங்க மேல உங்க கருணை வைங்க சொல்லி பாபா சொல்றாரு. குறைந்ததிலும் குறைந்தது உயர்ந்த பதவியாவது அடையலாமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் 8 அணா, அந்த காலத்துல இந்த மாத்தாஸ் இருக்காங்களா, 50 பைசா, 8 அண்ணானா 50 பைசாவை எடுத்துட்டு வந்து கொடுத்து பாபாட்ட சொல்லுவாங்களாம், பாபா எங்க பேர்ல ஒரு செங்கல் வச்சிருங்க மதுபன்லன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அவ்வளோ ஒரு அன்பா வந்து பாபாட்ட வந்து 50 பைசாவை கொடுத்துட்டு போவாங்களாம், 8 அணா. பாபா சொல்றாரு. குசேலரின் உதாரணம் கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த குசேலர் ஒரு பிடி அவளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அரண்மனையே வாங்கிக்கிட்டாரு கிருஷ்ணர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு 50 பைசாவை கொடுத்து அந்த காலத்து மாதாஸ் வந்து இது சொர்க்கத்துல ஒரு அரண்மனையே பாபா அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அதான் பாபா சொல்றாரு, ஒரு பிடி அவளுக்கு பதிலாக அரண்மனையே கிடைத்து விட்டது, ஏழைகளிடம் இருப்பதே 8 அணா, பின் அதை தான் கொடுப்பார்கள் அல்லவா. பாபா சொல்றாரு, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, அதையும் அன்பா கொண்டு வந்து பாபா வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாவனையை தான் பாபா எதிர்பார்க்கறாரு. அன்பா கொடுக்குறாங்களா, இல்ல நான் கொடுத்தேன்னு சொல்றாங்களா. அந்த நான் கொடுத்தேன்னு நேற்று சொல்லக்கூடாது சொன்னார் இல்லையா, அட உங்களுடைய பாக்கியத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, அது என்ன நான் சிவபாபா கொடுத்தேன்னு சொல்றீங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த 8 அணாவை அவ்வளோ ஒரு பாவனையோட கொடுக்குறாங்க. கண்டிப்பா பாபா அவங்களுக்கு மாளிகையே கொடுப்பாரு. பாபா நாங்கள் ஏழைகள் என்று கூறுகிறார்கள், இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்யறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நாள் நம்ம பொய்யான சம்பாத்தியம் தான் செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப கடவுள்கிட்ட இருந்து உண்மையான வருமானம் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்க எல்லாருடைய பொய்யான சம்பாத்தியமாகும். இங்க எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யான சம்பாத்தியம். ஏன்னா நாளைக்கு அழிஞ்சிரும் இல்லையா. ஒரு வெள்ளம் வந்தா ஒரு வீடே இடிஞ்சு போயிடுது. இப்ப என்னென்னலாம் நடக்குது இல்லையா, அவன் என்ன சம்பாரிச்சோமோ எல்லாமே போயிடுது இல்லையா. எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இயற்கை சீற்றங்கள், இந்த நிலநடுக்கத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரங்க கூட ஏழையாயிடுறாங்க. எல்லாமே பொய்யான சம்பாத்தியம் சொல்லி சொல்றாரு. அவர்கள் செய்யும் தான புண்ணியம் எல்லாமே என்ன ஆயிடுது, பாவ ஆத்மாக்களுக்கு தான் செய்யறாங்க இல்லையா. அவங்க பக்தி மார்க்கத்துல போய் தானம் புண்ணியம் செய்யறாங்க, ஆனா நல்லவங்களுக்கா செய்யறாங்க, அவங்க ஏமாத்துறவங்களுக்கு தான். நமக்கு தெரியாது யாருக்கு கொடுக்குறோன்னு, அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு சாராயம் அடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பாவ ஆத்மாக்களுக்கு தான் நம்ம செஞ்சு செஞ்சு அந்த தான புண்ணியம் கூட வேஸ்டா போயிடுச்சு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே புண்ணியத்துக்கு பதிலாக பாவம் தான் ஆகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு செஞ்சு செஞ்சு எல்லாருமே பாவாத்மாவா ஆகி விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. கடைசியில எல்லாரும் இது மாதிரியே ஏமாந்து போய் கடைசியில பாவாத்மா ஆயிடுறாங்க. புண்ணிய ஆத்மாக்கள் இருப்பதோ சத்தியயுகத்தில் தான் சொல்லி சொல்றாரு. இந்த புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறதே சொர்க்கத்துலதான், அது புண்ணியமான ஆத்மாக்களின் உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. அதையோ தந்தை தான் அமைப்பார். சொர்க்கத்தை உருவாக்குறதே கடவுள் தான். அவன் அருளாலே அவன் தான் வழங்கி, அவருடைய வழி தனி வழின்னு சொல்லுவாங்களே, அது கடவுள் தான் வந்து சொர்க்கத்தையே உருவாக்குறாரு. அவரும் ஒரு தனியா ஒரு ஸ்ரீமத் கொடுத்து எல்லாரையும் மாத்துறாரு.
பாபா சொல்றாரு, பாவ ஆத்மாவுக்காக ராவணன் தான் ஆக்குகிறான். இந்த பாவம் ஆத்மாவா நம்மளை ஆக்குனது எல்லாமே இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். இதுலதான் நம்ம தேக அபிமானத்துல வந்து இந்த தேகத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம பண்ணது எல்லா காரணமுமே இந்த தேக அபிமானம் தான். இந்த தேகத்துல வந்த அந்த அபிமானம் தான் நமக்கு இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது ராவணன் தான் நம்மள பாவாத்மாவா ஆக்கிட்டான், அசுத்தமாகி விடுகிறார்கள். அதனால எல்லாருமே அசுத்தமாயிட்டாங்க. இப்போது தந்தை வந்து அசுத்தமான காரியம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. புது உலகத்திலே அசுத்தமே இருக்காது, பெயரோ சொர்க்கம். பின் என்ன சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் என்று கூறும்போதே வாயில எச்சில் ஊறுதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. தேவதைகள் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். ஏன்னா சொர்க்கத்துல தேவதைகள் வாழ்ந்திருக்கிறாங்க, அதனால்தான் நினைவார்த்தங்களாக உள்ளன சொல்லி சொல்றாரு. இந்த அஜ்மீர்ல அப்புறம் இந்த தில்வாடா கோயில்ல சொர்க்கத்தினுடைய நினைவார்த்தெல்லாம் இருக்குது சொல்லி சொல்றாரு. ஆத்மா அவிநாசி, ஆத்மா அழிவற்றது. மற்றபடி இந்த தேகம் தான் அழிஞ்சு போயிடுது, ஆத்மா அழிவே கிடையாது. ஆத்மால இருக்கிற நடிப்பு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. பாபா சொல்றாரு, எவ்வளவு ஏராளமான நடிகர்கள் உள்ளார்கள். இந்த நேரத்துல பாருங்க, எவ்வளவு 800 கோடிக்கு மேல தாண்டுது. எங்காவது அமர்ந்து இருப்பார்கள், அங்கிருந்து பாட் நடிக்க வருகிறார்கள். பரந்தாமத்துல இருந்து வந்து இங்க நடிக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது கலியுகத்துல எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க, பாப்புலேஷன் எவ்வளவு ஜாஸ்தி இல்லையா. தேவதைகளின் ராஜ்யமோ இங்க இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எவர் ஒருவருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபம் சொல்லி சொல்றாரு. நீங்க இதெல்லாம் ஈஸியா புரிய வைக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து தர்மமும் எப்படி இங்க வந்து அமைதி ஏற்படும்னு எல்லாரும் குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா வந்து கடவுளே வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணி எல்லா தர்மத்தையும் அழிக்கிறாரு. விநாசத்தின் மூலமா தானாவே அழிஞ்சு போயிடுது. இப்போது மீண்டும் அந்த ஒரு தர்ம ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. மற்றது எல்லாமே அழிந்து போயிடும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது வேறு எந்த தர்மமுமே இருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல ஒரு ஆதி சனாதன தேவதை தர்மம் மட்டும்தான் இருந்தது, மற்ற தர்மங்களே இருக்கவில்லை சொல்லி சொல்றாரு. படத்தில் ராமருக்கு அம்பு கொடுத்து விட்டார்கள், அங்க அம்பு ஆகியவற்றின் விஷயமே கிடையாது. இங்க ராமருக்கு வந்து கையில அம்பு காட்டியிருப்பாங்க. அது ஏன்னா இங்க வந்து பிகேவாயி பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடந்து மாயாவோட போரிட்டு கடைசியில தோத்து போயிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வில் அன்பு காமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து திரேதாயுகத்துல வந்துடுறாங்க. திரேதாயுகத்துல வர்றவங்க ராமர் சீதை, அதனால ராமருக்கு வில்லம்ப பக்தி மார்க்கத்துல காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இது எல்லாமே குப்தமான விஷயம், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முந்தைய கல்பத்துல யார் என்ன சேவை செஞ்சாங்களோ அவர்களே இப்போதும் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் நிறைய சேவை செய்யறாங்களோ தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இங்க வந்துட்டு கருணா சேவை, இந்த வார்த்தைகளின் சேவை, நம்மளே மாத்திக்கிறது, அப்புறம் வந்து நம்ம எல்லா சேவையுமே இந்த பாபாவுடைய சேவை நம்ம செய்ய செய்ய பாபாவுக்கு பிரியமானவங்களா நம்ம இருப்போம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனதின் மூலமாக சேவை, எல்லா சேவையும் நம்மளால செய்ய முடியும். அதை செய்ய செய்ய பாபா ரொம்ப திருப்தி அடைவாருன்னு சொல்லி சொல்றாரு. லௌகீக தந்தையின் குழந்தைகளிலும் கூட யார் நல்ல முறையில படிக்கிறாங்களோ, லௌகீக தந்தை கூட பாருங்க, சாதாரணமா நம்ம லௌகீகத்துல நம்ம அப்பா கூட நம்ம நல்லா படிச்சா நம்ம மேல அவருக்கு அன்பு இருக்கும் இல்லையா, அவர்களின் மீது தந்தை அன்பு அதிகமாக இருக்கும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க மேலதான் அப்பாவுக்கு அன்பு அதிகமா இருக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் பாபா வந்து நம்ம நல்லா படிச்சோம், நம்ம நல்லா முரளி படிச்சோம், நல்லா சேவை பண்ணோம்னா நம்ம மேல பாபாவுக்கு அன்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யார் சண்டையிட்டு கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருப்பார்களோ அவர்களை அன்பு செய்வார்களா என்ன. லௌகிகத்துல கூட ரெண்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க பசங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்கன்னா அவங்கள பார்த்தா பிடிக்காது அப்பாவுக்கு. அத மாதிரிதான் பாபா இங்கேயும் பிகேஸ், ஒருத்தவங்க மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க, சும்மா சேவையே பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்கள பாபாவுக்கு அன்பு செய்ய மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து இன்டைரக்டா சொல்றாரு பாபா, நேரா சொல்லல. ஆனா பாபாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சேவை செய்பவர்கள் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் எல்லாரையும் பிடிக்கும், ஆனா யார் சேவை செய்யறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு கதை உள்ளது, ஒரு கதை கூட இருக்குல்ல, 2 பூனைகள் சண்டையிட்டுச்சான். வெண்ணெய் வந்து கிருஷ்ணர் சாப்பிட்டு விட்டாருன்ட்டு ஒரு கதை இருக்கு. 2 பூனை வந்து ஒரு அப்பத்துக்கு சண்டை போட்டுக்கும், அப்புறம் நடுவுல குரங்கு வந்து ஏதோ அதை சாப்பிட்டுடும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து வெண்ணெய் வந்து கிருஷ்ணர் வந்து கிடைச்சி சாப்பிட்டுட்டாருன்னா அந்த வெண்ணெய்ன்றது உலக ராஜ்யம், இந்த உலக ராஜ்யத்தை கிருஷ்ணருக்கு தான் கிடைக்குது. அதனாலதான் கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கதைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலக அரசாட்சி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எனவே இப்போது தவறு செய்யக்கூடாது. அப்ப கிருஷ்ணர் மாதிரி மாறி உலகத்தையே ஆட்சி செய்ய போறோம் நம்ம, அப்ப அந்த இப்ப போய் நீங்க தவறு பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாரு. சீச்சி ஆகக்கூடாது, இதற்கு பின்னால் சென்று ராஜ்யத்தையே இழக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கலியுக இந்த விஷ விகாரத்தினுடைய
கடல்ல சிக்கி அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல போயிட்டு நீங்க ராஜ்யத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் டைரக்ஷன் கிடைக்கிறது. இப்ப பாபா வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. நினைவு செய்யலைன்னா பாவ சுமை அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே 63 பிறவி பாவம் இருக்குது. இன்னும் நம்ம இப்பவும் பாபா நினைக்காம திரும்ப பாவம் பண்ணிட்டே இருக்கணும்னா பாவம் மேல பாவம் ஏறிக்கிட்டே போகும், சுமை அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. பின் நிறைய தண்டனைகள் வாங்க வேண்டி வரும். அப்புறம் போக போக நிறைய துக்கம் அதிகமாயிடும் உலகத்துல. அந்த துக்கத்தை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இப்பயே அதிக வெயில் அதிக குளிரா இருக்குது. போக போக எப்படி இருக்குமோ தெரியாது. அப்ப நிறைய தண்டனைகள் வாங்க வேண்டி வரும்னு சொல்லி சொல்றாரு. அளவுக்கு மீறி அழுவீங்கன்னு சொல்லி வர பாபா பயமுறுத்துறாரு. 21 பிறவிகளின் அரசாட்சி கிடைக்கிறது. நமக்கு 21 பிறவி அரசாட்சி கிடைக்கிறது. அதனால இதுல தோல்வி அடைஞ்சு விட்டால் அதிகமாக அழுவீர்கள் சொல்லி சொல்றாரு. என்ன பதவி போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப அழுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி நினைவு இரண்டையுமே செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். இப்ப வந்து நீங்க சொர்க்கத்தையும் சாந்தி தாமத்தையும் தான் நினைக்கணும். நீங்க இப்போ வந்து இந்த பழைய கலியுகத்தினுடைய பிறந்த வீடு சகோதரர்கள் அம்மா அப்பா அவங்களெல்லாம் நினைக்க கூடாது. புகுந்த வீட்டையும் நினைக்க கூடாது. கணவன் மனைவி குழந்தைகள் யாரையும் நினைக்காதீங்க. எல்லாரையும் ஏன்ட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. நம்ம பாபாவையும் சாந்தி தாமத்தையும் சொர்க்கத்தையும் மட்டும் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வருங்கால புதிய வீட்டைத்தான் நினைவு செய்ய வேண்டும். வருங்காலத்துல நமக்கு பாபா புது வீடு கட்டி கொடுக்க கூடாது, சொர்க்கம் அதை தான் நினைக்கணும்ன்றாரு. எவர் ஒருவரையும் பார்த்து மோகித்து போகக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். யார் மேலேயும் மோகம் வரக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது, மலர் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் மலர்களாக இருந்தார்கள், கலியுகத்தில் முட்களாக இருந்தார்கள். யார் தேவதையா சொர்க்கத்துல மலரா இருந்தாங்களோ அவங்களேதான் கலியுகத்துல முள்ளா இருந்தாங்க. அவங்களதான் முள்ளுல இருந்து மலரா மாத்தினாரு போலாநாத், பபுல்நாத். சிவத்தந்தை தான் வந்து மாத்தினாருன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் சங்கமத்தில் மலராகி கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப நம்ம சங்கம யுகத்துல பாபா வந்து நம்மள மலராக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணத்தினால கூட துக்கம் கொடுக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். இங்க இது போல ஆணையர்கள் என்றால் அப்போதுதான் சத்தியுகத்துக்கு செல்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம மலரானாதான் சொர்க்கத்திலையும் போய் மலரா நடிக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நினைவுக்கு வரக்கூடாது. அதற்காக இந்த உலகத்தில் யார் மீதும் மனசை லைக்க விடக்கூடாது. சீச்சி சரீரங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடாது. கலியுக பந்தனங்களை துண்டித்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், விஷால புத்தி உடையவராகி பயமற்றவரா ஆகணும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு இப்போது எந்த ஒரு பாவமே செய்யக்கூடாது. வயிற்றுக்காக பொய் பேசக்கூடாது. ஒரு பிடி அவளை பயனுள்ளதாக ஆக்கி உண்மையிலும் உண்மையான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும். தங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பரமாத்ம ஈடுபாடின் மூலமாக சுயம் தங்களையும் உலகத்தையும் தடையற்றவராக கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. தபஸ்வி மூர்த்தி ஆகுங்க. பரமாத்மா மீது ஈடுபாடு லகன் வரணும், அப்படியே அன்புல முழுகணும். அந்த மாதிரி ஆகி நீங்களும் உலகத்தையும் உங்களுடைய விக்னத்தையும் தடையையும் நீக்குங்க, உலகத்தினுடைய தடையும் நீக்குங்க. அந்த மாதிரி ஆக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒரே ஒரு பரமாத்மா ஈடுபாட்டில் இருப்பதுதான் தபஸ்யா ஆகும். தபஸ்யானா என்னன்னா, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவபாபா பரம்பிதா பரமாத்மா அவரோட அன்புல நான் மூழ்கி இருக்கிறேன், இதுதான் தபஸ்யான்னு சொல்லி சொல்றாரு. இந்த தவத்தின் பலம் தான் சுயம் உங்களையும், அதாவது தங்களையும் உலகத்தையும் எக்காலத்திற்குமாக தடையற்றவராக ஆக்க முடிந்ததாக இருக்கும். இந்த மாதிரி யார் தவத்தினுடைய பலன் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களும் உலகத்தினுடைய தடையும் நீக்கிறவங்களா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. நிர்விக்னமாக இருப்பது மற்றும் நிர்விக்னமாக ஆக்குவதுதான் உங்களது உண்மையான சேவையாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்களா பாபா, எந்த காரியம் எடுத்தாலும் தடை. அமிர்த வேலை எழுந்திருக்கிறதா ஒரு தடை, முரளி படிக்கலாமா தடை, அவ்வியக்த முரளி படிக்கலாமா தடை. அந்த மாதிரி தடையே வரக்கூடாது. ஏன்னா நீங்க யாரு? நீங்க தடையற்ற ஆத்மா, நிர்விக்ன ஆத்மா. நீங்க சுயம் பாபா நினைவுல நீங்களும் நிர்விக்னமா ஆகணும், மற்றவங்களையும் நிர்விக்னமா ஆக்கணும். இதுதான் உங்களுடைய உண்மையான சேவைன்னு சொல்லி சொல்றாரு. இது அநேக விதமான தடைகள் இருந்து அனைத்து ஆத்மாக்களையும் விடுதலை ஆக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க அந்த மாதிரி தடையில இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா எல்லாருமே தடையில இருந்து விடுதலை ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகள் தான் தபஸ்யாவின் ஆதாரத்துல தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் வரதானம் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு கருவியாக ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் சேவை பண்றாங்களோ அவங்க தான் தபஸ்யாவினுடைய ஆதாரத்துல பாபா நினைச்சு அவங்க சக்தி அடையறாங்க. அந்த சக்தியின் ஆதாரத்துல
அவங்களுக்கு வரதானம் கிடைக்குது. என்ன வரதானம்னா ஜீவன் முக்தி கிடைக்குது. உடல்ல இருந்தே முக்தி அடைந்த ஸ்டேஜ் அடையறாங்க. அவங்க அடைஞ்சி மத்தவங்களுக்கும் முக்தி கொடுக்க நிமித்தமா ஆகறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தானே பக்தி மார்க்கத்துல கடைசியா லட்சுமி நாராயணன் இவங்கெல்லாம் தான் முக்தி கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அம்மனா யாரெல்லாம் வேண்டுறாங்களோ கடைசியில காட்சி கிடைச்சி அந்த பக்தர்கள் அந்த அம்மனை பார்த்த உடனே அப்படியே முக்தி அடைஞ்சு போயிடுறாங்க, அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. அப்ப முக்தி கொடுக்கறதுக்கு நீங்க தான் கருவியா ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆழ்ந்த தபசியா செய்யணும். எப்பொழுதே சேவாதாரி ஆகி ஆழ்ந்த தபசியா ஒரு ஒரு தந்தையினுடைய லகன்ல அப்படியே ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க நிர்விக்னமாகி மற்றவங்களையும் நிர்விக்னமா ஆக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி தபஸ்வி மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் பாபா கொடுத்துட்டாங்க. ஸ்லோகன்: சிதறி இருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொண்டீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளுடைய அன்பு பாத்தீங்கன்னா பிச்சு பிச்சு அங்கங்க கொடுத்து வச்சிட்டோம் இல்லையா? மனசே பிரிச்சு பிரிச்சு என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய அம்மா அப்பா, சகோதரன் சகோதரி எல்லாருக்கிட்டையும் அன்பு அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்குறோம். மனசை அப்படியே அங்கங்க யாருக்கா எதுன்னா அப்படியே நமக்கு அப்படியே இங்க துடிக்கும். அந்த மாதிரி நம்ம சிநேகத்தை பிரிச்சு கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பாபாட்ட கொடுங்க. ஒரு தந்தைகிட்ட ஸ்நேகம் கொடுத்துட்டீங்கன்னா உழைப்புல இருந்து ஈஸியா விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு விதையை நீங்க திருப்திப்படுத்திட்டீங்கன்னா மரம் சந்தோஷமா இருக்கும். நம்ம விதைக்கு தண்ணி ஊத்தினாலே மரம் நல்லா முளைக்கும். அப்ப விதையாகிய தந்தையை நீங்க நினைவு செஞ்சாலே போதும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? இலைய போய் திருப்திப்படுத்தணும்னு ஒரு இலைக்கும் நம்ம தண்ணி ஊத்தணும்னு பாக்குறோம். ஆனா யாரையுமே நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பாபாவை திருப்திப்படுத்தணும்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம அன்பா தெரியும். எல்லாரையுமே நம்மளால திருப்தியா வச்சுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப ஈஸியா உழைப்புல இருந்து விடுபட்டுடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.